எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆப்பிள் ப்ரோ தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்ப்போம்னா, எப்படி இஎஸ் ஃபைல் எக்ஸ்ப்ளோரரை உங்கள் ஆண்ட்ராய்ட் டிவியில் எம்ஐ டிவியாக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு டிவியாக இருக்கட்டும் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஆப்பிள் ப்ரோ, என்னுடைய பேர் ராகம். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இஎஸ் ஃபைல் எக்ஸ்ப்ளோரரை நம்ம ஆப்ரைட் டிவி வரை இன்ஸ்டால் பண்ண போகிறது கிடையாது. டேரெக்டாக க்ரோமில் போய் இஎஸ் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஏபிகேன்னு சர்ச் பண்ணி அதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி அதுலேருந்து ஒரு பென் ட்ரைவில் காப்பி பண்ணி எடுத்து அப்படியே டேரெக்டாக ஒரு எம்ஐ பாக்ஸில் போட்டு நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, நான் போன வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன்னா எம்ஐ டிவியில் எப்படி போடுறதுன்னு சொல்லியிருந்தேன். இந்த தடவை நம்ம வந்து சாம்சங் ஃபோனில் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ சாம்சங் ஃபோன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ பாருங்கள். ஸோ நான் போன வீடியோவில் எப்படி எம்ஐயில் டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பேன். இந்த தடவை நம்ம சாம்சங் ப்ரௌசரில் போவோம். இது வந்து சாம்சங்கோட ஓன் ப்ரௌசர் தான், அது உங்கள் சாய்ஸ், எதில் வேணாலும் நீங்கள் போய்க்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இஎஸ் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஏபிகே அப்படின்னு போடுவோம். ஸோ மாட் ஏபிகேன்னு வரும் சஜஷன்ஸில். நீங்கள் அதில் போய் மாடுங்கிறத மட்டும் கட் பண்ணிடணும். ஸோ இப்போ போட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் வந்துச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டே இருக்கும், ஃபஸ்ட்டில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த ப்ரௌசரில் போனாலும் அது கூகுள் வழியாக தான் எல்லாத்தையும் காமிக்கும். குரோமாக இருந்தாலும் சரி, ஒப்பேராவாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் சிஸ்டம் ஓன் ப்ரௌசராக இருந்தாலும் சரி. ஸோ இப்போ கீழே இருக்கிற டவுன்லோடர் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உடனே ஆகாது. ஒரு 4 தடவை கிளிக் பண்ணி பாருங்கள். எனக்கு அது மாதிரி ஆகலை, உங்களுக்கு சீக்கிரமாக ஆயிடுச்சுன்னா ஓகே. ஸோ நெட்டு ஸ்லோவாக இருக்கும்னு நினச்சேன், பட் வேகமாக வந்துச்சு பாருங்கள். டவுன்லோடுன்னு கேட்குது, கொடுத்துருங்க. இது வந்து நான் இப்போ சொல்கிறது சாம்சங் மொபைலில். ஸோ இப்போ சைட்லலாம் தேடி பார்ப்போம். ஸோ இங்கே கீழே வந்தீங்கன்னா டவுன்லோட்ஸ்ன்னு இருக்கும். அந்த டவுன்லோட்ஸில் போனீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கு இஎஸ் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் அங்கே டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். ஸோ இப்போ டவுன்லோட் ஆகி முடிஞ்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட ஓன் ஃபைல் மேனேஜர் உள்ளே போவோம். ஸோ இதுவும் அதே மாதிரி தாங்க, ரொம்ப சிம்பிள். டவுன்லோட் உள்ள போனீங்கன்னா இஎஸ் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் இருக்கா, அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பக்கத்தில் காப்பின்னு இருக்கும். ஸோ அந்த காப்பி கொடுத்துட்டிங்கன்னா இப்போ வந்து நீங்கள் பேக் வந்துடணும். ஸோ எங்கேயாவது எஸ்டி கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள். ஸோ உங்கள் எஸ்டி கார்டுன்னு கீழே இருக்குது. ஸோ அங்கே அப்படியே கீழே போயிட்டு பேஸ்ட் மூவ் ஹியர் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள். ஸோ அதை அங்கே மூவ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பாருங்கள், பேஸ்ட் ஆயிடுச்சு இஎஸ் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர். ஸோ இதுதான் இப்போ பார்த்துருப்பீங்க எப்படி சாம்சங் ஃபோனில் டவுன்லோட் பண்ணுறதுன்னு. ஸோ இப்போ நம்ம அடுத்து எம்ஐ டிவியில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஸ்டி கார்டு தான் எடுத்து சாம்சங் ஃபோனில் போட்டு நான் அது வழியாக பேஸ்ட் பண்ணி அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா கார்டில் இல்லை ஒரு எஸ்டி கார்டு ரீடரில் அதில் வந்து போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, அதை எடுத்து எம்ஐ டிவியில் போட்டு அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அண்ட் அதோட ஒரு டெமோவையும் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் தெளிவாக பாரு. ஸோ கைஸ், இப்போ உங்களால் என்னோடய ஆண்ட்ராய்ட் டிவி ஸ்க்ரீனை பார்க்க முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஃபைல் மேனேஜருக்கு போவோம். ஸோ அதுக்குள்ளே போனீங்கன்னா உள்ள யூஎஸ்பி அப்படியே கீழே வந்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இஎஸ் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஏபிகே அப்படின்னு இருக்கும் கீழே பாருங்கள். நம்ம டவுன்லோட் பண்ணி வச்ச இஎஸ் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதான். ஸோ அதுதான் அந்த இஎஸ் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர். அதை கொடுத்தீங்கன்னா ஸ்டேஜிங் ஆப் நடக்குது. ஸோ ஸ்டேஜிங் ஆப் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ வந்து கேன்சல் இன்ஸ்டால்னு இருக்கும் கீழே, நீங்கள் வந்து இன்ஸ்டால் கொடுத்துருங்க. ஸோ இன்ஸ்டால் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி மட்டும் தான் ரொம்ப லேட் ஆகும். ஸோ பாருங்கள் எவ்வளோ லேட் ஆகுதுன்னு. அது காரணம் உங்கள் நெட்ஒர்க் ஸ்பீடாக இருக்கலாம். பிகாஸ் என் நெட்ஒர்க் ஸ்பீடு வந்து இப்போ கொஞ்சம் டவுனாக இருக்கிறதால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகுது. உங்கள் நெட்ஒர்க் ஸ்பீடு அதிகமாக இருந்தால் உங்களுக்கு வேகமாக இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ ரொம்ப லேட் ஆகுது. ஸோ இது ஒரு விதமான ஃபைல் மேனேஜர் தான். நீங்கள் வந்து இதில் ஆப்ஸ் எல்லாம் அப்படியே ஒரே நேரத்தில் 4-5 ஆப்ஸை கூட அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் உங்கள் எம்ஐ டிவியில். ஸோ ஆப் இன்ஸ்டால் ஆயிடுச்சு.
டன் கொடுத்துருங்க. ஸோ கீழே டன்னு இருக்கும், அதை கொடுத்துருங்க. ஸோ இப்போ நம்ம பேக் வந்துடலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏடிவி லான்ச்சர் ஒன்று இருக்குது. அதை ஏன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும்னா நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ அது வந்து அஃபிஷியல் கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயே இருக்கும். ஸோ இப்போ ஏடிவி லான்ச்சருக்குள்ளே போனீங்கன்னா உள்ள ஆப்.டிவி ஆப் கூட இருக்கும். செட் ஓரியன்டேஷன் ஆப், ஸ்பீட் டெஸ்ட், இஎஸ் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் இருக்கு பாருங்க, அதுக்குள்ளே போயிடுங்க. ஸோ போனோடனே வந்து பார்த்தீங்கன்னா அக்ரின்னு கேட்கும், அக்ரி கொடுத்துருங்க. ஸோ அதுக்கும் அலோ கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்துட்டோம் உள்ள. அங்கே வந்து எஸ்டி கார்டு, இன்டர்னல் ஸ்டோரேஜ்னு இருக்கு. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. மியூசிக்கு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்ஐ டிவிலே டவுன்லோட் பண்ணி வச்சாதான். அதுக்குள்ளே நான் செக் பண்ணி பார்த்தா வரல. ஸோ இப்போ இதை வந்து ஃபோனோட ஃபைல் மேனேஜர் தான். இது வந்து நம்ம செட் ஓரியன்டேஷன் ஆப் இருக்கிறதால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் அந்த மாதிரி வெர்டிக்கலாக கொண்டு வர முடியுது. ஸோ கீழே வந்து டாக் தீம்லாம் இருக்குது, அதை அன்லாக் பண்ணணும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இஎஸ் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ப்ரீமியமில் தான் அது அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால் அதெல்லாம் நம்மளால் அன்லாக் பண்ண முடியாது, டிஃபால்ட் தீம் தான் இருக்குது. ஸோ ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேலே இருக்கிற ஆப்ஷனுக்கு போவோம். அங்கே வந்து எஸ்டி கார்டுன்னு இருக்குது. ஸோ எஸ்டி கார்டு உள்ள போவோம். ஸோ அங்கே பாருங்கள் சைடில் எஸ்டி கார்டு இருக்குது. ஸோ எஸ்டி கார்டு உள்ள போனது பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்டி கார்டில் இருக்க ஃபைல்ஸ்லாம் காட்டுது. அங்கேயே வந்து நம்ம ஆப்.டிவி ஆப்பு, செட் ஓரியன்டேஷன் ஆப், இஎஸ் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் எல்லாத்தோட இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா காட்டுது. ஸோ நல்லாவே ஒர்க் ஆகுது, நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. அண்ட் அதே சமயத்தில் மொபைல் இருந்தால் தான் ஒர்க் ஆகும் அந்த மாதிரி கிடையாது, மவுஸ் இருந்தால் தான் ஒர்க் ஆகணும் கிடையாது. இதை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான் இது இன்ஸ்டால் பண்ணுறது. ஸோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்துருப்பீங்க எப்படி ஒரு எம்ஐ டிவியில் ஒரு ஏபிகே ஃபைலை இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு. அண்ட் ஓகே, இப்போ அந்த இஎஸ் ஃபைல் எக்ஸ்ப்ளோரராக என்னென்னு நான் உங்களுக்கு ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இஎஸ் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் வந்து ஒன்றுமே கிடையாது, அது ஒரு விதமான ஃபைல் மேனேஜர் தான். ஸோ நீங்கள் அதிலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருவேளை வேறு ஏதாவது ஏபிகேலாம் இன்ஸ்டால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் மேனேஜர் வழியாக பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து அது வழியாகவே இஎஸ் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் நீங்கள் வந்து அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது யூஎஸ்பி டிவைஸ் உங்கள் எம்ஐ டிவியில் ப்ளக் பண்ணிங்கனாலே அதோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வரும். ஸோ நீங்கள் அது வழியாகவே கூட உள்ளே போய் செக் பண்ணி பார்க்கலாம். நானும் செக் பண்ணி பார்க்கல. செக் பண்ணதுக்கப்புறம் அது ஒரு டீட்டெயில்ஸ்லாம் நான் தனியாக இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எம்ஐ டிவியில் நீங்கள் ஒரு சில ஆப்ஸ்லாம் தெரியாமல் இன்ஸ்டால் ஆகிருக்கும் தேவையில்லாமல். அது எப்படி அன்இன்ஸ்டால் பண்ணுறதுன்னா உங்களுக்கு தெரியும், பட் நீங்கள் ஒரு ஆப்பாக அன்இன்ஸ்டால் பண்ணுவீங்க. பட் இதுவே அந்த இஎஸ் ஃபைல் எக்ஸ்ப்ளோரரால் ஒரே நேரத்தில் 4-5 ஆப்ஸை அன்இன்ஸ்டால் பண்ண முடியும். பட் கொஞ்சம் பார்த்து அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். பிகாஸ் ஒரு சில ஆப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஆப்ஸாக இருக்கும், அதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா சிஸ்டம் கிராஷ் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களால் எம்ஐ டிவியில் ஒர்க் பண்ணவே முடியாது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம ஆப்பிள் ப்ரோ தமிழ் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சீக்கிரமாக கிடச்சிடும். நான் உங்களை இன்னும் சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். டில் தென் பை.